டிபிவி சாப்டர் 16ஓட ஸ்னீக் பிக்லாம் வந்துருச்சு. இந்த சாப்டர் இடன் சாண்ட் வில்லேஜை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி இந்த சாப்டரில் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நிறைய எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ்லாம் சீக்கிரமாகவே வரப்போகுது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹிடன் சாண்ட் வில்லேஜுக்கு கவாக்கி அண்ட் பொருட்டோ போக தான் போகிறாங்க. அது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இவங்க ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ரியூ காராவாக்குள்ளே வந்துட்டுருக்காரு. கண்டிப்பாக இந்த ஆர்க்கில் ஒரு டெத் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஷினோபிஸோட தான் இல்லாமல் ஷிஞ்சுஸோட தான் இருக்க போகுது. ஏன்னா காரா ஆல்ரெடி வேர்ஜ் ஆஃப் டெத்தில் இருக்கார். இவரை ரொம்ப நேரத்துக்கு சீல் பண்ணி வச்சிருக்க முடியாது. அப்படி வச்சா காராவோட கதை முடிஞ்சிடும். இவரை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும்னா அது ஷிங்கியால் மட்டும்தான் முடியும். ஆனால் அவரும் இப்போது ஷிஞ்சுவாக மாறிட்டார். இதனால தான் ரியூவோட ஃபர்ஸ்ட் மூவே காராவை கொல்றதா இருக்குது. இப்படி இவர் காராவை கொல்ல வரும்பொழுது பொருட்டோ கவாக்கி இவரை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த சாப்டரில் மேக்ஸிமம் கவாக்கியோட லிமிட்டரை அமாடோ லிஃப்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரியோவோட கதையை முடிக்கிறது மேக்ஸிமம் கவாக்கியாக தான் இருக்கும். இப்படி இவர் இறந்த அப்புறம் இவரோட சோல் த்ரோன் பல்பை கோஜிக்கிட்ட பொருட்டோ கொண்டு போவார். அதை வச்சு எப்படி மறுபடியும் ஷிஞ்சுஸை ஹியூமனாக மாற்ற முடியும்னு இந்த ஆர்க்கில் நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுக்கு மட்டும் ஸ்பாட்லைட் கொடுக்காம ஹீமா சரடாக்கும் இதில் ஸ்பாட்லைட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரடாவோட மங்கக்யூ பவர்ஸை இந்த ஆர்க்கில் ரிவீல் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரியூ தனியாக வரமாட்டார், அவர் கூட ஹிடாரியும் வருவார். அப்போ சரடா வர்சஸ் ஹிடாரிக்கு ஒரு ஃபைட் நடந்து அதில் சரடாவோட பவர்ஸை இவங்க நமக்கு ரிவீல் பண்ணலாம். ஷிப்படனோட பிகினிங்கில் எப்படி காராவோட ரெஸ்கியூ ஆர்க் இருந்துச்சோ அதே மாதிரி டிபிவியோட ஃபர்ஸ்ட் ஆர்க்கே மறுபடியும் காராவோட ஆர்க்காக இருக்குது. இதை தாண்டி கோடோட இன்டர்ஃபேர் இந்த சாப்டரில் இருக்கலாம். ஏன்னா ஜூரா கோடுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காரு. மெயினாக பொருட்டோவோட காமாவை பார்க்குற சான்ஸ் கூட அதிகமாக இருக்குது. ஏன்னா கவாக்கி அவரோட காமாவை ஆக்டிவேட் பண்ண போகிறாரு. அப்போது பொருட்டோவோட காமாவும் இதுக்கு ரியாக்ட் பண்ணுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த வீடியோ வர்றதுக்குள்ளே ஸ்பாய்லர்ஸ் வந்துடும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சாப்டரில் என்ன ஆகும்? உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.